தமிழ் உறவுகளே வணக்கம். வரலாற்றை பதிவு செய்தல், அதிலும் எங்கள் தேசம் தொடர்பாக, எங்கள் தேச விடுதலை போராளிகள் தொடர்பாக வரலாற்றை பதிவு செய்தல் என்பது மிக மிக அவசியமான தேவையான விடயம் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த விடயத்தை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்ற ஒருவரை இப்பொழுது நாங்கள் சந்திக்கப் போகின்றோம். நேசக்கரம் சாந்தி அவர்கள். வணக்கம் சாந்தி அவர்களே. வணக்கம். தங்களை இன்று நாங்கள் சந்திப்பதனுடைய நோக்கம் என்ன என்பதை நீங்கள் ஏற்கனவே தெரிந்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். பாரிஸ் மாநகரத்திலே 8ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி 5 நூல்களை நீங்கள் இங்கே வெளியிட்டு வைக்க இருக்கின்றீர்கள். இந்த 5 நூல்கள் தொடர்பாகவும் விவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக தங்களோடு தொடர்பை ஏற்படுத்தி இருக்கின்றோம். இப்பொழுது அந்த நூல்கள் தொடர்பாக எடுத்துக் கூறுங்கள். முதல்ல உங்களுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்வுல எங்களை கலந்து கொள்ள வச்சது மிக்க நன்றி. நாங்கள் எங்களுடைய பார்த்திபன் பதிப்பகமூடாக மாவீரர்களுடைய வரலாறுகளை பதிவு செய்து அந்த வரலாறுகளுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ற பணியை செய்து கொண்டு வரோம். அந்த வகையில இப்ப இந்த வருடம் நாங்கள் இன்னும் 5 நூல்களை கொண்டு வர்றோம். அதுல ஒன்று எங்களுடைய விநாயகமன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நூல். அடுத்தது கரும்புலிகளுடைய வரலாறுகள் அடங்கிய துளசிச்செல்வன் அவர்கள் எழுதின நெஞ்சுரம் என்ற ஒரு நூல். அதுபோல அமுதுண்ட வாய்கள் என்கிற ஒரு நூல். அதாவது அந்த அமுதுண்ட வாய்கள் நூல் தமிழ விடுதலை போராட்டத்துல சைனை தருந்தி வீரச்சாவடைந்த 12 மாவீரர்களுடைய வரலாறு தொகுத்திருக்கிறோம். அதாவது அவர் அந்த படைப்பாக எழுதி கொண்டு வந்திருக்கார். அதுபோல நிறையா பெருவழி என்ற ஒரு நூல், அது நான் எழுதின நூல். அதுல நிறையா பெருவழி பாகம் 1, அதில் 2009 ஜனவரியில இருந்து 2009 மே 18 வரை வீரச்சாவான 13 மாவீரர்களுடைய வரலாறு வருது. இன்னொரு நூல் உயிரணை என்கின்ற ஒரு நூல். அது ஒரு நாவல். அதாவது RPG கமாண்டோஸ் அந்த படையணி சார்ந்த ஒரு போராளியுடைய வாழ்க்கையோட சார்ந்த விடயங்களை நாவலாக கொண்டு வந்திருக்கின்றோம். இந்த 5 நூல்களும் 8ஆம் தேதி 8ஆம் மாசம் நாளை மறுதினம் சனிக்கிழமை பிரான்ஸ் நாட்டுல வெளியிட இருக்கிறோம். இந்த நிகழ்வுல விநாயகமன் அவருடைய நினைவு வணக்க நிகழ்வோட நாங்கள் இந்த நிகழ்வை செய்ய இருக்கிறோம். பார்த்திபன் பதிப்பகம் முன்னெடுத்து செல்கின்ற பணி என்பது உண்மையிலேயே எங்கள் தேச மக்களால் மிகவும் நேசிக்கத்தக்க, விரும்பத்தக்க, அவர்கள் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. நூல்கள் வெளியிடுவது என்பது சாதாரணமான விடயம் அல்ல. அந்த நூல்களுக்கு தேவையான விடயங்களை சேகரிப்பது, அதனை தொகுப்பது, அதனை பதிப்பிப்பது, பின்னர் அதனை வெளியிடுவது, இந்த முன்னர் கூறிய விடயங்கள் யாவும் நடைபெற்று விட்டாலும் கூட வெளியிடுவது என்பது பல்வேறு சிரமங்களை எமக்கு தருகின்ற ஒன்று. ஆனால் நீங்கள் இதுவரையில் 24 நூல்களை வெளியிட்டிருப்பதாக அறிகின்றோம். சரியா சாந்தி அவர்களே? 24 நூல்கள் இதுவரையும் பார்த்திபன் பதிப்பகமூடாக வெளிவந்திருக்குது. சரி, இப்பொழுது இந்த 5 நூல்களையும் நீங்கள் எடுத்து வந்து பாரிஸ் மாநகரத்திலே வெளியிடுகின்ற பொழுது உங்களுக்கு யார் யாரெல்லாம் ஒத்துழைப்பு வழங்குகின்றார்கள், யார் யாரெல்லாம் இந்த நூல் வெளியீட்டு விழாவில், இந்த நூல்களின் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளப் போகின்றார்கள் என்ற விவரத்தை நீங்கள் தெரியத்தரக்கூடியதாக இருக்குமா? இப்ப பிரான்ஸ் நாட்டு எங்களுடைய நண்பர்கள், எங்களுடைய இந்த பணியோட சேர்ந்து பயணிக்கின்ற நண்பர்கள் இணைந்துதான் இந்த நிகழ்வு நடக்க இருக்குது. பிரான்ஸ் நாட்டுக்கான இந்த நிகழ்வின் பொறுப்பை முழுமையாக சசிதரன் என்ற நண்பர் எடுத்ததை பொறுப்படுத்தி செய்கின்றார். இந்த நிகழ்வுல நாங்கள் எல்லோரையும் அழைக்கின்றோம். இதுல அனைவரும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வுல அதாவது எங்களுடைய வரலாற்று இந்த பணியில எல்லாரும் கைவிடுக்கணும்னு நாங்க விரும்புகிறோம். இதுல அனைவரையும் பொது அழைப்பாக நாங்கள் உங்களுடைய ஊடகமூடாக அழைக்கின்றோம். எல்லாருமே இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு உங்களுடைய அந்த பங்களிப்புகளை செய்யணும்னு நாங்கள் விரும்புகிறோம். பாரிஸ் புறநகர் நுவாசிலி-லுசெக் பகுதியில் இந்த நூல்களின் அறிமுக விழா நடைபெறுகின்றது. மக்கள் எல்லோரும் வருகை தர வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருப்பதை மக்கள் செவிமடுத்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். ஏற்கனவே கூறியது போல வரலாற்றை பதிவு செய்வது என்பது மிக முக்கியமானது. இன்று நாம் சில விடயங்களை தேடுகின்ற பொழுது அது பதிவில் இல்லை என்கின்ற குறை இருக்கின்றது. ஆகவே வரலாற்றை எப்பொழுதும் பதிவு செய்தல் என்பது வரவேற்கக்கூடியது. அது நிறைவாக நடைபெற வேண்டும். இன்னும் பல நூல்களை நீங்கள்
வெளிக்கொண்டு வருவீர்கள் என்று நம்புகின்றோம். இது பற்றி நீங்கள் கூறுவதற்கு ஏதாவது இருக்கின்றதா? தொடர்ந்தும் நாங்க இந்த பணியை தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்க போறோம். இன்னும் நூல்கள் வர இருக்குது. அதற்கான பணிகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்குது. அதுக்கான எழுத்து நடந்து கொண்டிருக்குது. இந்த பணிக்கு எங்களுக்கான ஆதரவு எல்லாரும் இணைந்து இந்த நிகழ்வுகள் கலந்து கொண்டு மற்றும் இந்த நூல்களுக்கான ஆதரவை தந்து இந்த பணி எல்லாரும் முன்னெடுத்து செல்வோம் நாங்கள் விரும்புகின்றோம். இந்த நிகழ்வு கட்டாயம் எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. உங்களோட பங்களிப்பை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி பிற்பகல் 2:30க்கு இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே எல்லோரும் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னதாகவே வருகை தந்து இந்த நூல் அறிமுக விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாம் விடுத்துக் கொள்கின்றோம். இந்த நேரத்தில் பாரிஸ் மாநகரத்திலே நடைபெறப் போகின்ற இந்த நூல்களின் அறிமுக விழா வேறு எந்தெந்த நாடுகளில் தொடர்ந்து நடைபெற உள்ளன? இதுக்கு எங்களுக்கு பாரிஸுக்கு அடுத்தது நாங்கள் தமிழ்நாட்டில் செய்ய இருக்கோம். 5 மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் நடக்க இருக்குது. அதுபோல இங்க ஐரோப்பிய நாடுகள்ல நாங்க ஜெர்மனியில செய்ய இருக்கிறோம் மற்றும் கனடா, லண்டன்லயும் செய்யறதுக்காக இப்ப நாங்க திட்டமிட்டு இருக்கிறோம். அடுத்தடுத்த நாடுகளுக்கும் இனிவரும் காலங்களில் தொடர்ந்து செய்ய இருக்கிறோம். இந்த நூல்களின் பணியை நீங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருவதற்கு நாம் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது மீண்டும் மீண்டும் கூறுவது இதுதான், நாங்கள் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் எங்கள் தேசம் தொடர்பாக, எங்கள் தேச புதல்வர்கள் தொடர்பாக பல்வேறு விடயங்களை தேட வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. நீங்கள் ஏற்கனவே கூறியிருக்கின்றீர்கள், அடுத்த தலைமுறைக்கு. அண்மையில் ஒரு செய்தி வாசித்திருந்தேன். ஒரு பேராசிரியர் ஒருவர் கூறியிருந்தார், தாயக மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய தலைமுறைக்கு கடந்த காலத்தில் நடைபெற்ற எங்களுடைய தேச விடுதலை போராட்டம் தொடர்பாக தெரியவில்லை. ஆனால் புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய இளைய தலைமுறை எங்கள் தேசத்தின் விடுதலை போராட்டத்தை பற்றி மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கின்றார்கள். அவர்கள் பேசுகின்றார்கள், எழுதுகின்றார்கள், பல்வேறு விடயங்களை மேற்கொள்கின்றார்கள். அந்த நிலை தாயக மண்ணில் இல்லை என்ற வருத்தத்தை அந்த பேராசிரியர் தெரிவித்திருந்தார். ஆகவே புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களை போன்ற தேசப்பற்றாளர்கள், அந்த தேசத்திலே நேசம் கொண்டிருப்பவர்கள், அந்த தேசத்திற்கான பணியை ஆற்ற வேண்டும் என்று துடிப்பவர்கள் தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உங்களுடைய செயல்பாடு என்பது இந்த நூல்களை பொறுத்தவரையில் இன்னும் தொகுக்கப்படல் வேண்டும். நாங்கள் எத்தனையோ ஆயிரம் மாவீரர்களை இந்த தேசத்திலே தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அத்தனை மாவீரர்களின் வரலாறுகளும் பதிவாக வேண்டும் என்பதுதான் வேண்டுகோளாக அமைந்திருக்கின்றது. இது பற்றி நீங்கள் கூறக்கூடியது? உண்மையிலே இது எல்லாருக்கும் முன்னால உள்ள ஒரு பெரிய பணி. அதாவது இன்னும் இந்த வரலாறுகளை எழுதக்கூடியவர்கள் முன்வந்து எழுத வேணும். அதாவது இந்த காலத்தின் சாட்சியாக நிறைய போராளிகள் புலம்பினார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும், அவர்கள் கடந்து வந்த அவருடைய போராட்ட காலங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிறு சிறு விடயங்களும் பதிவு செய்யப்பட வேண்டும். அதை செய்ய விரும்புகிற அனைவருக்கும் நாங்க துணை நிற்போம். எங்களுடைய பாத்தியன் பதிப்போம் துணை நிற்கும். அதை சரியான முறையில் கொண்டே சேர்க்கிறதுக்கான அந்த பணியை நாங்கள் முன்னின்று செய்வோம். அதை எல்லாரும் எழுத முன்வர வேண்டும். அதற்கான முன்னெடுப்புகளை செய்வதற்கான ஆதரவுகளை நாங்கள் தருவோம் என்பதை இதை கூறிக்கொள்றோம். கடந்த 2 வாரங்களுக்கு முன்னர் பாரிஸ் மாநகரத்தில் எங்களுடைய புலிகளின் குரல் வானொலியின் பொறுப்பாளர் ஜவான் அவர்கள், தமிழன்பன் அவர்கள் பற்றிய ஒரு நூல் வெளியாகியிருந்தது. மக்கள் எல்லோரும் அங்கே சென்று ஆதரவு வழங்கி அவர்கள் எல்லோரும் அந்த நூலை பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே ஜவான் போன்று இன்னும் பல தளபதிகளின் வரலாறுகளை படைத்தாக வேண்டும். நீங்கள் கூறியது போல புலம்பெயர்ந்த தேசங்களில் இப்பொழுது எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது பல்வேறு விடயங்கள் யதார்த்தமாக, அதாவது அவர்கள் கூறுகின்ற பொழுது உண்மைதான் வெளிவரும். ஆகவே அந்த உண்மைகளை தேர்வு செய்து பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பும் உங்களுடையதாக இருக்கிறது. அதனை நீங்கள் ஆற்றுவதற்கு தயாராக இருக்கின்றீர்களா? நிச்சயமாக. எங்களுடைய வரலாறை அது யாருடைய வடிவத்துல வந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். அது எங்களுக்கு எல்லோருக்குமான அந்த பொதுப்பணி. அந்த பணி நாங்கள் எந்த வகையிலையும் நாங்கள் எங்களுடைய வரலாற்றை கொண்டு செல்ற பணியில எல்லாரும் இணைந்து நாங்கள் அதை செய்யறதுக்காக தயாராக இருக்கின்றோம். நல்லது. நேசக்கரம் சாந்தி அவர்களே,
தாங்கள் முன்னெடுத்திருக்கின்ற இந்த நூல் அறிமுக விழா என்பது ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி பிற்பகல் 2:30 நுவாசிலி லுசெக் பகுதியில் மிக சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று நாம் வாழ்த்திக் கொள்கின்றோம். உங்கள் பணி சிறக்க எங்களுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, வணக்கம். வீரர் புகழ் என்றும் நாம் பாடுவோம். போரில் தமிழ் வீரம் தந்து தம் உயிர் நேர்த்து வேறாய் விழுதாகி தமிழ் தாங்கினார் மதனிச மாவீரர் புகழ் என்றும் நாம் பாடுவோம். மாவீரர் புகழ் என்றும் நாம் பாடுவோம்.